இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rat Mame. Okay. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் and welcome to the world of Brain Rat Mame. இது கொஞ்சம் எக்கோ அடிக்குது இல்ல? ஐம் சாரி கைஸ். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓப்பனா இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ இங்கே எக்கோ அடிக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயத்த கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன பேசுகிறேங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் விட்டு கேட்காதீங்க, பொறுமையாக நின்று நிதானமாக கேளுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் திங், நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் வச்சுருந்தது காரணம் என்னென்னா, என்னோடய கமிட்மெண்ட்டில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஒர்க்கு அப்படிங்கிற ஒரு ரிலேட்டபிளில் நான் இருந்தேன். லாஸ்ட் வீக்கே ஒரு பெரிய இஷ்யூ பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த டைமில் ஐம் சிக், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அண்ட் அதை தாண்டி நான் அந்த இஷ்யூவை பற்றி பேசலான்ட்டு R&D பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நான் ரொம்ப ஷாக்கிங்கான சில விஷயங்கள் அந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்வால்வ்மெண்ட் எடுத்து நான் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போட்ட எஃபோர்ட்னால எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி என்னடா அப்படின்னா, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன? ஜெஃப்ரி எப்ஸ்டைன்ங்கிற ஒருத்தன் தனியாக ஒரு ஐலாண்டு வச்சுக்கிட்டு சில்ட்ரன் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு ஒருத்தன் இருந்தான். அப்படி ஒருத்தன் இருந்து 2019 ஜெயிலில் ப்ரிஷனில் அடைச்சிருந்தானுங்க. அப்படி அடைச்சிருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் அந்த ப்ரிஷனில் சூசைட் பண்ணி சொல்கிறாங்க. அது உண்மையாக உருட்டா என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் அந்த இஷ்யூ சம்மந்தமாக இப்போ 2026 எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் நிறைந்த அந்த ஆவணம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டுடைய இமெயில் அட்ரஸில் அந்த என்னமோ சொல்லுவாங்க, இந்த நீதித்துறையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சட்ட ஒழுங்குத்துறைன்னு ஒன்று இருக்கும். அந்த துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஜிமெயிலில் அதை போட்டிருந்தாங்க. நம்ம ஆளுங்க எல்லாமே ஃபுல்லாக பார்த்தானுங்க. அதில் ஏகப்பட்ட டைம் ட்ரம்ப்பு உடைய பேர் மென்ஷன் ஆகிருந்தது. ஈவன் மோடி பற்றி கூட ஒரு சின்ன விமர்சனம் எப்ஸ்டைன் மெயிலில் பேசின மாதிரி. அண்ட் அது தாண்டி கிட்டத்தட்ட நம்ம 2021 இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் அவங்களுடைய நடிப்பில் வெளியான டாக்டர் படத்துடைய சின்ன சின்ன அந்த டீட்டெயிலிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கா உண்மையாகவே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் தான் அந்த சீக்ரெட் சொசைட்டி, த இலுமினாட்டி, த பால் அப்படின்ட்டு த சாட்டன் 666 என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு கிட்டத்தட்ட அதை பற்றி ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது, ஒரு வாரம் சரியாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஸ்டு மைண்ட்லேயே நான் இருந்துட்டேன். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் சில சினாரியோஸ், அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட வேண்டாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நம்மளுடைய பிளான் படி March 6 ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நானும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துட்டேன். இப்போ சடனாக ஒரு ரிலேட்டடில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஆக்சுவலாக ஒரு சாதாரண விஷயந்தான். எப்பயுமே நான்லாம் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட போகிறவன். ஓகேங்களா. சாப்பிட போகும்போது நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு SOP படி என்னென்னா, இந்த மீல்ஸுக்குன்னு டோக்கன் வாங்கணும். அதை வாங்குறது மட்டும் இல்லை, நான் என் கூட வேலை செய்கிற என்னோடய கொலீக்ஸுக்கும் நான் அதை வாங்கி கொடுத்துட்டு போய் சாப்பிட்லான்னு ஆளாக போகலான்னு பார்த்தா, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, நான் இருக்கிற அந்த ஒர்க்கிங் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஓகேங்களா. என்ன ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா.
நானும் அட்டன் பண்ணிட்டேன். என்னோட இது கன்வீனியன்ஸ்க்கு நான் அட்டன் பண்ணிட்டேன். பார்க்கும்போது அவங்க வேற ஒரு பர்சனை கேட்டு தான் அவங்க வராங்க. பட் அவங்க முன்னாடியே சாப்பிட போயிட்டாங்க. நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன். நான் ஏதோ ஒரு வேகத்தில் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன். அந்த டைமில் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகேங்களா, நான் தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால அந்த கஸ்டமரை இழுத்து பேசி பிடிச்சி எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸை நான் கரெக்டாக கொடுத்துட்டு அவங்க வேற ஒரு பொருளையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் போய் வேற ஒரு பொருளையும் காமிச்சு அட்டன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்டேன். இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க கேட்டு வந்த அந்த சேல்ஸ் ஸ்டாஃபோட நேமை அவங்களோட நேமில் நான் பில் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒன்று. அண்ட் அதை தாண்டி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் பாட்டு சர்வீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 குற்றச்சாட்டு என் மேலே வச்சுட்டாங்க. ஆனால் அந்த 2 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டுக்கு வேணால் நான் பொறுப்பேற்றுப்பேன். எஸ், அவங்க ஐடியில் நான் பில் போடாமல் என் ஐடியில் நான் பில் போட்டுட்டேங்கிறது நான் செஞ்ச தப்பு, ஒத்துக்கிறேன். ஆனால் நான் இங்கே தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன, உங்கள் பேர் சொல்லி ஒருத்தன் வரான், ஆனால் இங்கே ஒருத்தன் வந்து அவனாக கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான், நீ கொஞ்சம் உன் கஸ்டமரை நீ அட்டென்ட் பண்ணிட்டு அவனை சாப்பிட அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யாருமே அந்த இடத்துல ஹியூமனிட்டியோடு இல்லை. மாறா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சேல்ஸ் பர்சனை நான் ஏதோ அவங்கள வந்து ஏமாத்தின மாதிரியும், நான் ஏதோ ஒரு ஏமாத்துக்கார மாதிரியும், நான் ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரியும் என் மேலே தொடர்ச்சியாக அக்யூசியேஷன் மட்டுமே வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் எது செஞ்சாலும் என்னை வந்து தப்பு சொல்கிறதுக்கு மட்டுமே முழு மூச்சோடு செயல்படுறதுல ஒரு காலத்தில் அப்பா அம்மா அப்படி தான் இருந்தாங்க, பெற்றவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, இப்போ மற்றவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் யாருக்காக வாழ்கிறேன், நான் எதுக்காக வாழ்கிறேன், எனக்குன்னு எந்த பர்பஸும் இல்லாமல் வெறும் இந்த மாதிரி குறைகளுக்கும் மத்தியிலே நான் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு கேடுகெட்டத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்த உலகத்தில் வாழணுமா, செத்துடலான்னு தோன்ற அளவுக்கு எனக்கு இருக்கும். எப்பயுமே டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் இருப்பேன் நான். இது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, என்னை யாரும் ஒருத்தங்க டிக்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கான பர்சன், எனக்கான ரியல் பர்சனாக இருந்தால் என்னோடய மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் என்னோடய மிஸ்டேக்ஸை இங்கே யாருமே அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை நான் அக்செப்ட் பண்ணலைன்னா அதுக்கு அவங்க வந்து கோச்சிப்பாங்க. ஆனால் என் வழி, என்னோட சைடில் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை யாருமே ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்கெல்லாம் நம்மளோட பர்சனாக நம்ம எடுத்துக்கணும்? நான் மட்டும் கடைசி வரைக்கும் குற்றவாளியாகவே இருக்கணும், நீங்கள்லாம் நல்லவங்களாகவே இருந்துட்டணும்னா அப்புறம் எதுக்கு, ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெயின், நிறைய மைண்டுக்குள்ளே நல்லா ரொட்டேஷ்னல் கிளாக் போட்டு ஒரு சில விஷயங்கள் யோசித்து பார்க்கும்போது எனக்கு 2 தியரி வந்து இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் ஏற்கனவே டிஸ்கவர் பண்ண ஒரு தியரியில் நான் ஒரு என்னுடைய வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங்கில் நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, அது நான் வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு வேர்பலாக வார்த்தையாக சொல்ல தெரியாது. இதை நான் ஆல்ரெடி ஒரு லைவ் வீடியோவிலே பண்ணிட்டேன். பட் ஆடியோ கிளிச் இஷ்யூனால இப்போ திரும்பியும் அதை நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் வாசிக்க போகிறேன். ஒரே கான்டென்ட்டை 2 தடவை போஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு இது புதுசு இல்லை. இருந்தாலும் நான் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நான் நினைப்பேன். ஒரு விஷயத்த பர்ஃபெக்ஷனோடு இருக்கணும்னு நினைக்கிற ஆள் ஒரு ராங் பிளேஸில் இருக்கிறதுனால என்னோடய பர்ஃபெக்ஷனான விஷயங்கள் எல்லாமே இம்பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ முன்னாடியெல்லாம் நான் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்டாக இருந்தப்போ வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். இப்போ நான் இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறப்ப அந்த சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ ஹியர் ஐ ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் தியரி விச் இஸ் நன் அதர் பை எக் தியரி. எல்லாருக்குமே தெரியும் எக் தியரின்னு ஒன்று இருக்குங்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நாம தான். ஓகே, பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் அவதாரத்தில் இருக்கிறப்ப அர்ஜுனன்ட்ட சொல்கிற மாதிரி தான், துரியனும் நானே, அர்ஜுனனும் நானே, கர்ணனும் நானே, பிதாமகர் பீஷ்மனும் நானே அப்படின்னு ஒரு பரமாத்மா உருட்டு வரல, அந்த உருட்டு தான் எக் தியரி. ஓகேங்களா, இட்ஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை,
நீ ஒருத்தனை ஹர்ட் பண்ணுற அப்படின்னா ஒன்று நீயே ஹர்ட் பண்ணுறன்னு அர்த்தம். என்ன, நீ ஒருத்தனை பார்த்து சிரிக்கிற அப்படின்னா உன்னை பார்த்து நீயே சிரிக்கிறன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தியரி வந்து ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி. ஓகேங்களா? யூ ஆக்ட் யுவர் செல்ஃப் A to B, you always act yourself from another soul, or else you beat yourself. A to B, you beat yourself from another soul. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் எக் தியரியில் நான் பர்சனலாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம். அண்ட் நார்மலாக எனக்கு ADHD ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோவில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஓகே, இது எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஹைலி அட்டென்டிவாக இருக்கிறேன், அதே சமயத்தில் ஒரு ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய பர்சன். அதே சமயத்தில் இந்த கவனிக்கும் திறன், லிசனிங் ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பேன். கிட்டத்தட்ட வெர்ச்சுவலி ஆப்போசிட். ஓகேங்களா? இதனுடைய ஒரு அட்வான்ஸ்டு வேர்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கேரக்டராக என்னால் வந்து ஒரு கேரக்டரை என்னால் செயல்பட முடியாது. 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை ஒரு பர்சனுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண மாதிரி. லிட்ரலி எப்படி சொல்கிறது, இந்த ஆல்டர் ஈகோன்னெலாம் கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு பர்சனுக்குள்ளே 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து வெளி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணா அப்படின்னா தட் இஸ் ஆல்டர் ஈகோ. உனக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தன் அப்படின்ட்டு. ஆனால் ப்ரொஜெக்டடாக இல்லாமல் உனக்குள்ளேயே செல்ஃப்டாக இருந்தா அப்படின்னா தட் இஸ் கால்ட் பேரடாக்சியல் பர்சனாலிட்டி. பட் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு வந்து பாதகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் பேரடாக்சியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். A man with a single heart that filled with a soul always faces the both extreme and extreme attributes, which is mutually, directly or indirectly, inversely proportional to the distinguish between the two opposites among their attributes of human nature. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ எப்படின்னா, ஒரு பர்சனுக்குள்ள 2 விதமான குணமும் இருக்கும். தைரியமும் இருக்கும், பயமும் இருக்கும். ஒருத்தனால் வந்து சிரிக்க வைக்கவும் முடியும், அதே ஒருத்தனால் கடுப்பேற்றவும் முடியும். எப்படி சொல்கிறது, எல்லாருமே இந்த ஒரு ரோல் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போனா நல்லவங்கன்னா நல்லவங்க ரோல் தான் ப்ளே பண்ண முடியும், கெட்டவங்கன்னா கெட்டவங்க ரோல் தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த பேரடாக்சியல் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு 2மே வரும். இப்போ எப்படி ஆம்னிவர்ட்னு சொல்கிறாங்க, லிட்டரலி இந்த இன்ட்ரோவர்ட்னா இன்ட்ரோவர்ட் பிஹேவியர் இன்ட்ரோவர்ட் கேரக்டராகவே இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பிஹேவியர் எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டராகவே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆம்னிவர்ட்டுங்கிறவங்க எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவர்ட்டாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்க முடியும். இதே மாதிரி தான் இந்த பேரடாக்சியல் பர்சனாலிட்டி. 2 விஷயங்கள், 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் ஒன் பாயிண்ட், ஒன் ஆட்ரிபியூட். ஒரே பர்சனுக்குள்ள 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் எந்த இடத்துல பிரச்சனையாகும் அப்படின்னா, அது அவங்க கண்ட்ரோலை மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்ப அது டிஸார்டராக வரும். விச் ஐ ஹேட். எனக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. முன்ன மாதிரி என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. முன்ன மாதிரி இல்லை, எந்த சூழ்நிலையிலுமே என்னால் அந்த ஹேண்டில் பண்ண முடியல. எனக்குள்ளேயும் ஒரு கோவக்காரனும் இருக்கான், எனக்குள்ளேயும் ஒரு அப்பாவியும் இருக்கிறான். புரியுதுங்களா? இதை வந்து என்னுடைய சுற்றி இருக்கிற கொலீக்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நேரம் அம்பி மாரி பிஹேவ் பண்ணுற, ஒரு நேரம் அன்னியன் மாரி பிஹேவ் பண்ணுற, ஒன்றை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படின்ட்டு. லிட்ரலி அதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான சொல்யூஷனும் நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பேன். அதை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுவேன். ஏன்னா என்ன மாதிரி யாரோ ஒரு இடத்துல, எந்த ஒரு இடத்துல என்ன மாதிரி யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ப்ராப்ளம், அதில் சுற்றி இருக்கிற கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும். லிட்ரலி அவங்களுக்கு இது புரியும்,
புரிய வைக்கணும் அல்லது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார், மிஸ்டர் பிரெயின் ராட் AK. நன்றி, வணக்கம். Thanks for watching.